ஹலோ guys, வெல்கம் டு சேனல் டி அனாஸ்மெண்ட். டைட்டில் பார்த்தோன்னே சில பேர் எப்படிரா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி டயத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம், அப்புறம் எப்படி டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செட் பிளான்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட். இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னு இன்றைக்கி கரெக்டாக பிளான் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நாளைக்கு வந்து இவ்வளோ டார்கெட் இருக்குது, இவ்வளோ முடிக்கணும்னு கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு எஃபிஷியண்ட்டாக படிப்போம். பிளான் போடாமல் நம்மளாக காலையில் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்தோம்னா என்ன படிக்கணும் தெரியாமல் ஏதாச்சும் டாபிக் எடுத்துகிட்டு அதில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம். அது அப்படியே டைம் போயிடும். அப்போ நைட் நினைப்போம் இவ்வளோ படிக்கணும்னு வச்சோமே படிக்கலையேன்ட்டு. ஸோ நீங்கள் நான் என்னென்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கே ஒரு டூ லிஸ்ட் போட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் வந்து ஸ்லீப்பிங் 6 to 7 hours மேக்ஸிமம். அதிகபட்சம் ஒரு 6 to 7 மணி நேரம் போதுமானது. நீங்கள் இந்த டைம் இவ்வளோ நேரம் தூங்கினா தான் அடுத்து நம்ம டே ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த டைமிங் பிளான் வந்து நான் ஒரு 2-3 டேஸாக ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேச்சா இது நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. காலைல ஒரு 5:30 இல்லை 5:30 எந்திக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் எந்திரிச்சோன்னே படிக்காமல் ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸாக எதாவது நம்ம பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு, இல்லை மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு, இல்லை நீங்கள் எதாவது வாக் போகணுன்னா வாக், யோகா எதாவது பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம். அதிகபட்சம் நீங்கள் தனியாக டைமிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தாண்டி போடாதீங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்டினியூஸாக படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் நான் எல்லாமே ஒரு 3 ஹார்ஸாக ஒரு 4-5 ஸ்டார்ட் போட்டு வச்சுருக்கேன். 6 to 9 ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த 1 மணி நேரம் கரெக்டாக ஃபுல்லாக படிக்கணும். எப்படியோ 1 மணி நேரத்துக்கும் 10 நிமிஷம்னா ஒரு 9 வரைக்கும் போகும். அப்புறம் ஒரு 11 மணி வரைக்கும் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப அகைன் ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி வரைக்கும், அது ஒரு 3 மணி நேரம். 2 மணி அப்புறம் ஒரு 2 to 4 வரைக்கும் பிரேக்கு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்திக்கலாம். பவர் நேப்புன்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சோம்னா பிரைட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு படிக்க அவ்வளோவா கடுப்பாக இருக்காது. அகைன் ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிங்க. அடுத்து 6 to 7 பிரேக், ரிலாக்ஸாக பாட்டு கேட்குறது என்னாலும் பண்ணுங்கள். அடுத்து அகைன் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம். இப்படி 10 மணி நேரம் படிக்கலாம். இல்லை அதுக்கும் மேலே 11 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா பிரேக்கில் ஒரு அரை மணி நேரம் குறைச்சிக்கோங்க. 11 மணி நேரம் படிக்கலாம். 6 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி வந்து படித்து ரிவைஸ் பண்ணுங்கள், இல்லை அன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக இருங்க. அது உங்கள் இஷ்டம். நான் பிளான்லாம் போட்டுருவோம், ஆனால் அந்த ஒழுங்காக எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது. ஃபோன் எடுக்கிறது, டிவி பார்க்க போகிறேன்னு எங்கேயும் போகாமல் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக உட்காந்து படிச்சுட்டு அப்புறம் தான் அந்த ஒரு 10 நிமிஷம் பிரேக்கில் என்ன பண்ணிக்கலாம். அப்படி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லை அடிக்கடி ஃபோனு கை போகுது அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க, டோன்ட் டேக் மீ போட்டு அது மேலே ஃபோனை வச்சுருங்க. அப்படியாவது கொஞ்சம் தோணும் விடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒர்க் ஹார்ட், இல்லை நோ ரெஸ்ட் அன்டில் த பெஸ்ட், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச எழுதி வச்சுக்கோங்க. ஒரு லாஸ்ட்டாக இன் அண்ட் அவுட் டைமிங் நோட் பண்ணுறது, ஒரு 2 காலம் போட்டு வச்சுக்கோங்க, இன் அவுட்னு. இப்போ நீங்கள் படிக்க வரப்போ இன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இடையில ஏதாவது ஃபோன் கால் வருது, இல்லை வெளியே போகிற மாதிரி இருக்குன்னா அவுட் போகிறப்ப அந்த எப்போ வெளியே போகிறீங்க அந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க வந்து உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அவ்வளோதான் மக்களே. இது வந்து எனக்கு பிடிச்ச கோட்டு. இட் இஸ் டிஃபிகல்ட் பட் பாசிபிள். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறது, 10 மணி நேரம் படிக்கிறது, இதெல்லாம் டிஃபிகல்ட்டு தான், ஆனால் பாசிபிள். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 டேஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.